ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். தவேக கொடிக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறது தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபையினுடைய நிறுவன தலைவர் பச்சையப்பன் என்பவர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தன்னுடைய மனுவில் சிவப்பு, மஞ்சள், சிவப்பு நிறத்தில் கொடியை பயன்படுத்துவதற்கு தாவேகாவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதற்கான காரணங்களாக என்ன சொல்கிறார் என்றால், இந்த கொடியை வணிக சின்னமாக பதிவு செய்துள்ளதாகவும் பதிப்புரிமை சட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ளதாகவும், அதனால் இந்த தங்கள் சபையினுடைய கொடியை பயன்படுத்துவது என்பது வணிக சின்ன சட்டத்தையும் பதிப்புரிமை சட்டத்தையும் மீறிய செயல் என்பதால் இந்த கொடியை பயன்படுத்துவதற்கு இந்த நிறத்தில், அதாவது சிவப்பு, மஞ்சள், சிவப்பு நிறத்தில் கொடியை பயன்படுத்துவதற்கு தாவேகாவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுவில் எழுப்பப்பட்டிருந்தது. இந்த இடைக்கால கோரிக்கை மனு மீதான விசாரணை இன்றைக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில், அதாவது தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், கொடி, இரண்டு கொடிகள்ல ஒரு கொடியுடைய ஓரளவுக்கு ஒரு ஒற்றுமை இரு கொடிகளுக்கும் இருப்பதால் மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுகிறது என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் 80 லட்சம் உறுப்பினர்களை கொண்டதாக கூறிக்கொள்ளக்கூடிய தாவேகா சிறிய சபையான தங்கள் அமைப்பை விழுங்க அனுமதிக்க முடியாது என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. அதனால் இந்த கொடியை பயன்படுத்துவதற்கு தாவேகாவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த வாதத்தை மறுத்து தாவேகா தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் மனுதாரர் சபையோ தாவேகாவோ எந்த ஒரு வர்த்தகத்திலும் ஈடுபடவில்லை என்ற நிலையில வணிக சின்னத்தின் அடிப்படையில கொடி மீது இந்த அமைப்பு உரிமை கோர முடியாது என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. மனுதாரர் கொடியை ஒப்பிடும்போது தாவேகாவுடைய கொடி முற்றிலும் வேறுபாடானது என்று அந்த இரு கொடிகளையும் ஒப்பிட்டு தாவேகா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் வாதங்களை முன்வைத்தார். தாவேகா கொடியில மெரூன் கலரில் உள்ளது, மஞ்சள் கலரில் யானை, அதே போல வாகை மலர்கள், 28 நட்சத்திரங்கள் இடம்பெற்றுள்ளன என்பதால் மக்கள் மத்தியில் எந்த ஒரு குழப்பமும் ஏற்படாது என்று தாவேகா தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி, இரு கொடிகளையும் ஒப்பிடும்போது மனுதாரர் சபையினுடைய கொடியை தாவேகா பயன்படுத்தியுள்ளது என்பதை கூற முடியாது. அதே போல தாவேகா கொடி மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் கூற முடியாது என கூறி இந்த கொடியை பயன்படுத்துவதற்கு இடைக்கால தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கை நிராகரித்து நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி உத்தரவிட்டிருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.